ஹாய், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு லோன் பற்றி தான். ஸோ ஐஓபி பேங்க்கில் வந்து இப்போ புதுசாக அப்டேட் வந்திருக்கு. இப்போ கோல்டு லோன் வந்து மினிமம் வந்து 12 கிராம்ஸ் இருந்தால் தான் அடகு எடுத்துப்பாங்களாம். ஸோ எனக்கே வந்து இது ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது. இப்போது ரீசெண்டாக வந்து எங்கள் குழந்தைங்களோட எஜுகேஷனுக்காக கோல்டு லோன் எடுக்கிறதுக்காக பேங்க்குக்கு போயிருந்தோம். ஸோ நான் ஒரு 3 மாதம் 4 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். 6 கிராம்ஸ் வந்து அப்போது அடகு எடுத்துக்கிட்டாங்க. அடகு வச்சுட்டு வந்து நான் ஒரு வீடியோவுமே போட்டிருந்தேன். 6 கிராம்ஸ் வந்து ஐஓபி பேங்க்கில் அடகு எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அந்த டைம்லேயே வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, எத்தனை கிராம் தான் பேங்க்கில் அடகு வைக்கணும், நாங்கள்லாம் போயிட்டு 6 கிராம்ஸ் வச்சா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் பேங்க்குக்கு போயிருந்தப்போ 6 கிராம்ஸ் வந்து அடகு எடுத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலாக அது வந்து ரெண்டாவது வாட்டி. அதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி 6 கிராம்ஸ் நான் அடகு வச்சுருக்கேன். ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி போனது வந்து 2வது வாட்டி. அமௌண்ட்டு தான் வந்து எனக்கு 2 வாட்டிக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் வந்தது. ஃபஸ்ட்டு நான் 6 கிராம்ஸ் வைக்கும் போது எனக்கு ஒரு 35,000 லோன் கொடுத்தாங்க. இதுவே 2வது வாட்டி நான் ஒரு 6 கிராம்ஸ் லோன் எடுக்கும் போது எனக்கு 45,000 லோன் கொடுத்தாங்க. இந்த வாட்டி வந்து நான் அதே மாதிரி 8 கிராம்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஆனால் 6 கிராம்ஸ் தான் நான் கொடுத்தேன். ஏன்னா ஆல்ரெடி 6 கிராம்ஸ் வச்சுருக்கோம். இன்னும் அது நான் திருப்பவும் இல்லை, அதுவும் லோனில் தான் அப்படியே இருக்குது. ஸோ ஆல்ரெடி 6 கிராம்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதனால் மறுபடியும் நான் 6 கிராம்ஸ் தான் கொடுத்தேன். ஆனால் அவங்க வந்து எடுத்துக்கவே மாட்டோம், மினிமம் நீங்கள் 12 கிராம்ஸ் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 8 கிராம்ஸ் கிட்டே இருந்தது, அதையுமே கொடுத்துட்டேன். இருந்துமே அவங்க வந்து ரொம்ப யோசித்தாங்க. அதுக்கப்புறம் மேனேஜர் கிட்டலாம் பேசிவிட்டு, இல்லை நான் வந்து பேசியிருந்தேன், ஆல்ரெடி லோன் இருக்குது, ஆல்ரெடி உங்ககிட்ட நிறைய லோன் இருக்குது, அதுலேயே வந்து நான் நிறையா பணம் கட்டியிருக்கேன், அதெல்லாம் இப்போது கணக்கில் நீங்கள் எடுத்திங்கன்னா கூட எனக்கு நீங்கள் அதுலேயே கூட திரும்ப லோன் கொடுத்துடலாம், நான் கேட்குற அமௌண்ட்டுமே ரொம்ப கம்மி தான், எனக்கு ஒரு 40,000 தான் வேணும் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க மேனேஜர்கிட்ட பேசிவிட்டு, பழைய கஸ்டமர் இந்த மாதிரி நிறையா பேங்க்கில் அடிக்கடி லோன் எடுத்திருக்காங்கன்ற மாதிரியெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி, அதுக்கப்புறம் மேனேஜர் சரி ஓகே கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, மினிமமாக நீங்கள் ஒரு 50,000மாவது வாங்கி ஆகணும், அப்படின்னா தான் உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு. ஏன்னா என்கிட்ட வந்து இந்த ஒரு பழக்கம் இருக்குது, எப்போ வந்து கோல்டு லோன் எடுத்தாலுமே பழைய கோல்டு லோன் இருக்குது இல்லைங்களா, அதில் கொஞ்சம் அமௌண்ட்டு கட்டுற மாதிரி புதுசாக எடுக்கிற லோனில் சேர்த்து எடுத்து அதில் பணம் மாற்றி விட்டுறது. ஏன்னா அந்த லோனை வந்து முழுசாக கையில் இருக்கிற காசை மட்டுமே கொடுத்து அடைக்கிற மாதிரி இல்லை. அதனால் வந்து நான் எப்போவுமே இந்த ஒரு விஷயத்தையுமே கண்டினியூவாக பண்ணிகிட்டே தான் இருக்கேன். புதுசாக லோன் எடுக்கிறதுல கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா வாங்கிறது, இல்லை வாங்குகிற அமௌண்ட்லேயே மிச்சம் மீறி ஏதாவது மீந்துது, அதையுமே கோல்டு லோன்லேயே நான் வந்து மாற்றி விட்டுருவேன், பழைய கோல்டு லோனில். அப்படி எந்த பழைய கோல்டு லோனும் இல்லை அப்படின்னா புதுசாக வாங்குகிற அந்த கோல்ட்லேயுமே வந்து, ஏன்னா இப்போ எங்களுக்கு தேவை வந்து ஒரு அமௌண்ட், ஆனால் அவங்க வந்து எக்ஸஸாக நீங்கள் வாங்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னனால திரும்ப வாங்கிட்டு திரும்பவும் அதே லோன்லேயே அப்படியே கட்டிடுறது, வட்டியாவது குறையும் இல்லைங்களா. அதனால் ஸோ இப்போதைக்கு வந்து இது தான் ஐஓபி பேங்க்கோட அப்டேட்டு. மற்ற பேங்க்லலாம் எப்படி என்ன இதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியல. வட்டி வந்து 8.6% அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோல்டு லோன் வந்து சீக்கிரம் அடைக்கிறதுக்கு நிறையா வழி இருக்குது, டிப்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. அந்த வீடியோஸ்குள்ளெல்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால் நான் வந்து அதே விஷயங்களை பண்ண விரும்பலை. ஏன்னா கோல்டு லோனு அடைக்கணும் அப்படின்னா அது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. நம்மளோட வருமானம் என்ன, கமிட்மெண்ட் என்ன அப்படின்றத பார்த்துட்டு நம்ம முயற்சி பண்ணுறதுல தான் நம்மளோட கோல்டு லோனை வந்து நம்மளால் அடைக்க முடியும். ஸோ நம்மளால் எந்த வகையிலையுமே கோல்டு லோனை அடைக்க முடியல, பணம் கட்ட முடியல அப்படின்னா சேவிங்ஸை வந்து தயவு செஞ்சு கம்மி பண்ண பாருங்கள். ஏன்னா இப்போ நம்ம கோல்டு சீட்டும் போட்டுட்டு டிஜி கோல்டும் போட்டுட்டு திரும்ப ஏன்னா இதெல்லாமே வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் அதையுமே ஒரு விஷயமாக சொல்கிறேன். நம்ம சேவ் பண்ணுறதுக்கே முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்து நம்ம ஒரு பக்கம் கோல்டு லோன் எடுத்திருக்கோம் அப்படின்றத வந்து நம்ம அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணி வச்சோம் அப்படின்னா நமக்கு தான் வந்து அதில் வந்து நஷ்டம். அதனால் அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக சுத்தமாக முடியல அப்படின்னா கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு முதல்ல அடகு வச்ச பழைய கோல்டெல்லாம் வந்து திருப்பி முடிச்சுட்டு கூட திரும்பவும் நம்ம சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோடய கோல்டு லோனை திருப்புறதுக்கு ட்ரை பண்ண மெத்தட் வந்து 2 தான். ஒன்று வந்து புதுசாக வாங்குகிற கோல்டு லோனில் எக்ஸஸாக பணம் வாங்கி பழைய கோல்டில் அடைக்கிறது. இன்னொன்று வந்து
என்னால் முடிஞ்ச அமௌண்ட்டை வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே ஆப்பில் வந்து கட்டிகிட்டே இருக்கிறது. எப்படி நம்ம வந்து டிஜி கோல்டில் வந்து கம்மியான அமௌண்ட்டு கட்டி கோல்டு வாங்குகிறோமோ அதே மாதிரி ஆப்ஷன் தான் வந்து பேங்க் லோனை கட்டுறதுக்குமே. இப்போ நிறைய பேங்க்கில் வந்து ₹1 மினிமமாக லோன் அமௌண்ட்டு கட்டலாம். ஸோ நம்ம லோனில் வந்து நம்ம ₹1 காசு கட்டிகிட்டே இருக்கலாம். நம்ம கையில் இருக்கிற அமௌண்ட்டை கட்டிக்கிட்டே இருக்கலாம். ஃபிக்ஸ்டாக ஒரு அமௌண்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. நம்ம கையில் எப்பப்பெல்லாம் பணம் இருக்கோ அதை வந்து நம்மளோட கோல்டு லோனில் நம்ம மாற்றி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த 2 விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணி தான் வந்து என்னால் கோல்டு லோனை வந்து அடைக்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எந்த கோல்டு லோன் அடைச்சி நான் கோல்டு எடுத்தேன் அப்படின்றத கண்டிப்பாக ஒரு வீடியோவில் நான் உங்கள்கிட்ட நெக்ஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் வந்து கோல்டு லோன் அடைக்கிறதுக்கு ஈஸியான சுலபமான வழி அப்படின்னு நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம கோல்டு லோன் வாங்குகிறோம் பார்த்திங்களா, அன்னிலேருந்தே சொல்லப்போனால் வாங்கிட்டு அந்த வாங்குகிற அமௌண்ட்டில் எதனா மிச்சம் மீதி மீந்தால் கூட உடனே அதே கோல்டு லோனில் அப்படியே நீங்கள் அந்த பணத்தை வந்து வேறு எந்த செலவுக்கும் யூஸ் பண்ணாமல் உடனே கட்டிடுங்க. அப்பப்போ பணம் இருக்கும் போதெல்லாம் வந்து அந்த கோல்டு லோனில் கட்டிக்கிட்டே இருங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐஓபி பேங்க்கு, ஸ்டேட் பேங்க்கு, கனரா பேங்க்கு, இந்தியன் பேங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் என்னென்ன பேங்க்கில் வந்து ஆப்பில் பணம் கட்டலாம் அப்படின்றத கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகட்டும். இந்த மாதிரி பேங்க்லலாம் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே ஆப் மூலமாக காசு கட்டுற மாதிரியான வசதி வந்து இப்போ நிறையா இருக்குது. அதனால் வந்து கோல்டு லோன்லேயுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் கட்டிக்கிட்டே வர்றது வந்து நமக்கு வட்டியை குறைக்கலாம். இப்போ நான் வந்து ₹1,00,000 லோன் எடுத்திருந்தேன். 1 வருஷம் கிட்ட ஆக போகுது. ஸோ எனக்கு வந்து மொத்தமாக வட்டி வந்து 8,000 சில்லற கிட்ட ஏதோ வட்டி மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு. ஆனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் வந்து ஆப்பில் கட்டிக்கிட்டே இருந்தனால ஃபைனலாக அந்த நகையை திருப்பும் போது நான் எவ்வளோ வட்டி கட்டினேன் அப்படின்னா ₹3,500 கிட்ட வந்து நான் வட்டி கட்டினேன். ஸோ மீதி ஒரு ₹4,000 சில்லற அமௌண்ட் வந்து எனக்கு மிச்சம்தான். நான் ₹1 கூட இதுவே அதில் கட்டாமலே இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் 8,000மோ 9,000மோ வட்டி மட்டுமே நான் அந்த ஒரு வருஷத்துக்கு வந்து நான் கண்டிப்பாக கட்டியிருக்கணும். ஸோ அந்த அமௌண்ட் எனக்கு மிச்சமானது வந்து நான் கோல்டு லோனில் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக கட்டிக்கிட்டே இருந்தது தான் காரணம். அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். சுத்தமாக கோல்டு லோனில் காசே கட்ட முடியல அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து சேவிங்ஸ் ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதை எல்லாமே ஸ்டாப் பண்ணி முதல்ல கோல்டு லோனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா புதுசாக கோல்டு வாங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட பழைய கோல்டை வந்து நம்ம காப்பாற்றிக்கிறது. அதோட மதிப்பு வந்து இப்போ ரொம்ப அதிகம். பணமே அதிகமாக இருந்தால் கூட அந்த மாதிரியான ஒரு கோல்டு பியூரிட்டி, அதாவது குவாலிட்டி வந்து இப்போ நமக்கு கிடைக்கிறது கிடையாது. அந்த பழைய கோல்டில் இருக்கிற அந்த தரம் வந்து இப்போ வாங்குகிற புது கோல்டில் வந்து நமக்கு வர்றது இல்லை. ஸோ நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். அதனால் நம்ம வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி நம்மளோட பழைய கோல்டுங்களை வந்து நம்ம காப்பாற்றிக்கணும். நம்ம ஆத்திர அவசரத்துக்கு நம்ம தேவைக்கு வந்து உதவுற அந்த கோல்டை வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த பொருளை வந்து நம்ம மீட்டு எடுத்து நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு தான் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்மளால் முடிஞ்சுது அப்படின்னா நம்ம கவனத்தை நாலா பக்கமும் நம்ம பண்ணலாம். சேவிங்ஸும் பண்ணலாம், கோல்டு லோனும் நம்ம காசு கட்டி திருப்பலாம். பட் முடியல அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு கோல்டு லோனை மட்டும் அடைக்க பாருங்கள். எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் மொத்தமாக ஒரு அமௌண்ட் அப்படியே பல்காக வச்சுருக்கீங்க அப்படின்னா முதல்ல போயிட்டு எப்படியாவது ஒரு நாளுக்கு வட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி பணம் வாங்கி அதை மொத்தமாக மீட்டுட்டு தனித்தனியாக பிரித்து வைங்க. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் திருப்ப முடியும். மொத்தமாக இருந்தால் திருப்புறது கஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு ஆப்பில் பணம் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் கிடைக்கிறதெல்லாம் கட்டிக்கிட்டே இருக்க பாருங்கள். வட்டியை குறைக்கலாம். அசல் எந்த அளவுக்கு குறையுதோ அந்தளவுக்கு நமக்கு வட்டி குறைஞ்சிரும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த 2 மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் வந்து இது வரைக்கும் நான் என்னோடய கோல்டு லோனு வந்து நான் முடித்து திருப்பிகிட்ருக்கேன். என்ன அப்படின்னா, ஒன்று வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்பில் பணம் கட்டிக்கிட்டே இருக்கிறது. இன்னொன்று வந்து புதுசாக கோல்டு லோன் எடுக்கிறேன்னா அதில் மிச்சம் மீறுற அமௌண்ட்டோ இல்லை அந்த செலவுக்கு போக மீதி இருக்கிற அமௌண்ட்டை வந்து நான் என்னோடய பழைய கோல்டு லோனில் வந்து திருப்பி விட்டுருவேன். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் வந்து இது வரைக்கும் என்னால் வந்து என்னோடய கோல்டு லோனை வந்து ஓரளவுக்கு ரொம்ப ப்ரெஷர் எடுத்துக்காமல் ஹேண்டில் பண்ண முடியுது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் பெருசாக எந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளேயும் நுழைய மாட்டேன். என்னால் முடிஞ்சுது அப்படின்னா சின்னதாக சேவிங்ஸும் பண்ணுவேன். முடியல அப்படின்னா சேவிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் நாளைக்கு வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு கோல்டு லோனில் மட்டுமே காசு மாற்றி விட்டுட்ருப்பேன். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் நான் வந்து என்னோடய கோல்டு லோனெல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணுறேன்.
நீங்களுமே பாருங்கள், உண்டியல் சேவிங்ஸ் எந்தெந்த வகையிலெல்லாம் பணம் சேர்க்க முடியுதோ எல்லாத்தையுமே கோல்டு லோன்லேயே வந்து நீங்கள் மாற்றி விடுங்க. வட்டியை முடிஞ்ச அளவுக்கு குறைக்க பாருங்கள். 1 இயர் வட்டியையும் முழுசாக அப்படியே கொண்டு போய் வட்டி அசல் எல்லாத்தையும் சேர்த்து கட்டாதீங்க. ஸோ இப்போ வந்து முன்னாடி மாதிரி கிடையாது. நிறைய பேங்க்கில் வந்து லோன் முடியறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி போய் நம்ம ரினியூவல் கூட பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஐஓபி பேங்க்லேயும் வந்து அந்த ஆப்ஷன் இருக்குது. லோன் முடியறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி போயிட்டு வட்டி மட்டும் கட்டி அப்படியே ரினியூவல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக வந்து அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்து நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸ் உங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஹைப் பண்ண மறக்காதீங்க.